கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்பு அழைக்கும் நாளில் கூட ஃப்ரான்ஸில் இப்போ எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஷொக்லா, அதாவது சாக்லேட்டு பல வண்ண கலரில் அடுக்கி வைத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போது கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூர்ந்த பிறகு ஏப்ரல் மாதம், அதுக்கு பிறகு ஈஸ்டர், அதாவது பாக்கு என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு பலர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்கள். பல திருச்சபைகளில் பல உபவாச கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பல திருச்சபைகளில் 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 1 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், இப்படி பல உபவாசங்கள் எல்லா மதங்களிலுமே நோன்பு உபவாசம் இருக்கிறதை பார்க்க முடியுது. ஃப்ரான்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட வேலை செய்கிறவங்க ரமதான் 30 நாள் நோன்பு இருக்கிறார்கள். இது குறித்து இன்னும் நாளைக்கு நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு இஸ்லாம் ஒரு பெண்ணோடு பேசும்போது பல கேள்விகளை நான் போட்டேன். அப்போ அவர்கள் சொன்ன ஒரு பதில் சில காரியங்கள் ஆச்சரியமாக இருந்தது. அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன். இப்போ நேராக நான் முக்கியமான ஒரு காரியத்திற்கு போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிறவர்கள் சிலுவையை மறந்து விட்டார்கள். சிலுவையினுடைய தியாகத்தை மறந்து விட்டார்கள். சிலுவையினுடைய மேன்மையை மறந்து விட்டார்கள். சிலுவை இல்லாமல், புரிஞ்சுக்குவோம், சிலுவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் உயிர்த்தெழுந்த பண்டிகை இல்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த இந்த 2 பண்டிகை வருஷந்தோறும் வரும்போது உலகம் முழுவதும் அது ஒரு கமர்ஷியலாக மாற்றப்பட்டு விட்டது. நீங்கள் ஃப்ரான்ஸில் கரெக்டாக அந்த பண்டிகை வருவதுக்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே பலவிதமான பிஸ்னஸ், சாக்லேட்டுங்க, பலவிதமான கமர்ஷியல் காரியங்களை கொண்டு வந்துடுவாங்க. முக்கியமாக விசேஷமாக பார்த்திங்கன்னா பலவிதமான குடி பாட்டில்கள் கேட்லாக்கில் போடுவாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் இந்த பண்டிகைன்னு வரும்போது, கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வருகின்ற கேட்லாக்கை புரட்டி பார்த்தா பல பக்கங்கள் குடி இருக்கும், பயங்கரமான சாப்பாட்டு பொருட்கள் இருக்கும். அப்போ இன்றைக்கு அந்த முக்கியமான கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய நோக்கத்தை மறந்து அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் எப்படி மாற்றி விட்டோம் பார்த்தீங்களா? கிறிஸ்துவனுடைய உண்மையான பிறப்பின் நோக்கத்தை மறந்து அதை எப்படியாக நம்ம மாற்றி விட்டோம் பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையை, தியாகத்தை உணர்த்தும் வண்ணமாக ஒரு சம்பவத்தை வாசிக்கணுன்று ஏற்கனவே நீங்கள் அதை கேட்டிருக்கலாம். நான் விவரித்து சொல்ல போவதில் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மிசிப்பி அந்த ஆற்றின் குறுக்க ஒரு மாபெரும் பாலம் ஒன்று இருந்தது. அந்த பாலத்தில் ஒரு கட்டுப்பாட்டாளர் அங்கே வேலை செய்வார். அந்த பாலத்துக்கு கீழே கப்பல் போகும். அந்த பாலம் ஏற்றி இறக்கிறது. ஃப்ரான்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின்டெனி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டுங்க போகும்போது அப்படியே பாலம் உயரும். அப்போ நடக்கிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, மோட்டாரில் போகிறவங்களாம் நின்றுவாங்க, ஏன்னா மூடுவாங்க. அப்போ பாலம் உயரும். அந்த போட்டு போன பிறகு பாலம் திரும்ப இறங்கும். அப்போ மக்கள் நடப்பாங்க, போவாங்க, சைக்கிளு, மோட்டார்லாம் ஓட்டி கொண்டு போவார். அதே போல் இந்த மிசிப்பி, இந்த ஆற்றின் குறுக்க அந்த பாலம், அப்போ கப்பல் போன பிறகு பாலம் திரும்ப இறங்கும், கப்பல் வரும்போது பாலம் மேலே ஏறிடும். இதில் வேலை செய்து கொண்டிருந்தவர் தான் ஜான் கிரிப்த். இந்த மனிதர் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது 1973ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. ஒரு விடுமுறை நாளில் அவர் வேலை செய்கிற ஒரு விடுமுறை, பையனுக்கு விடுமுறை நாளில் அவர் வேலை செய்கிற நேரத்தில் அவங்க மகன் கிரேக், அந்த மகனை அவர் கூட இட்டுன்னு போகிறார். அப்படி இட்டுன்னு போகும்போது அந்த இடத்துல என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், அதாவது பாலத்தை உயர்த்திட்டார், கப்பல் போயிடுச்சு, பாலத்தை இறக்கணும், ட்ரெயின் வர்ற நேரமும் வந்து போச்சு. அப்போ ட்ரெயின் வருகின்ற நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய வேலையில் அவர் ரொம்ப கவனமாகிறாரு. அப்போ பாலத்தை மூடுவதற்கு குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு, பட்டனையும் அவர் அழுத்திட்டார். அப்போ கண்ணை அப்படி எட்டி பார்க்கும்போது அவருடைய மகன் அந்த கிரேக்கு அந்த பாலத்தினுடைய மேற்பகுதியில் அவர் விளையாடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிந்தது. இப்போது பட்டனையும் அழுத்திட்டார். மகன் கிரேக்கு நல்லா யோசித்து பாருங்கள், நடுவில் நிற்கிறாரு. 2 ராட்சத சக்கரங்கள் இடையில் இப்போ அவர் நசுங்க போகிறாரு. வேறு வழியே இல்லை. இப்போ பட்டனை ரிப்பீட் பண்ணி அவர் ஒரு வேளை கேன்சல் பண்ணாலும்
ஒருவேளை இந்த ட்ரெயின் என்ன செய்யும், நேராக வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும், கடலில் விழுந்துடும். அப்போ இப்போது அவருடைய போராட்டம் மகனா இல்லை ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுகின்ற எண்ணற்ற மக்களுடைய உயிரா? இந்த போராட்டத்தில் பிரியமானவர்களே, அந்த இடத்துல அவர் எடுத்த ஒரு முடிவு என்ன தெரியுமா? அந்த பாலம் மூடப்பட்டு கொண்டே இருந்தது. திடீரென்று கிறிஸ்துனுடைய கண்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மகன் மீதும் அவருடைய கண்கள், ஐயோ என் மகன் சாக போகிறான், ஐயோ என் மகனுடைய உயிர் போக போகிறது. அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னு வைத்துக்கொள்வோமே. உங்கள் பிள்ளை உங்கள் கண் முன்பாகவே அந்த சக்கரத்திற்கு நடுவில், அந்த பாலத்திற்கு நடுவில் அப்படியே அந்த பிள்ளையை அது நசுக்கி அந்த பிள்ளை கத்தி கதறி உயிரை விடுமானால் அதை பார்க்கின்ற காட்சி எப்படியாக இருக்கும்? பெற்ற தகப்பனால் அந்த காட்சி எப்படியாக இருக்கும்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய இருதயம் நொறுங்கியது. அவருடைய இருதயம் கனகனத்து, அவருடைய இருதயத்தின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அவர் கண்ணீரோடு இருந்திருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம், ஆனால் அந்த ஸ்பாட்டில் அந்த சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். ஆனால் பிரியமானவர்களே, ட்ரெயினில் போகிற அத்தனை பேருடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக இந்த மனிதர் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த ரயிலில் பயணித்தவர்கள் இந்த சம்பவம் தெரியாது. அவர்கள் எப்போதும் போல் அந்த பாலத்தை கடந்து கொண்டு போயிருந்திருப்பார்கள். அந்த ட்ரெயின் உள்ள பலர் சிரித்து கொண்டிருந்திருப்பார்கள், பலர் விளையாடி கொண்டிருந்திருக்கலாம், பலர் சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கலாம், பலர் தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எதுவுமே அறியாதை போல, எப்போதும் போல அவர்கள் பாதுகாப்பாக அந்த பாலத்தை கடந்து அந்த ட்ரெயின் சென்றது என்று பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் பாதுகாப்பாக கடந்து செல்வதற்கு, இவர்கள் உயிரோடு கடந்து செல்வதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு சம்பவம், அந்த இடத்துல தன்னுடைய மகனையே அங்கு அவர் பலியாக கொடுத்தார், அந்த கட்டுப்பாட்டாளர். பிரியமானவர்களே, இது அப்படியே இன்றைக்கு இந்த ஈஸ்டர் சம்பவத்தோடு, கிறிஸ்துவின் மரணத்தின் சம்பவத்தோடு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அந்த நினைவோடு கூட நாம் இதை தியானிக்க போகின்றோம். எப்படி என்றால், இந்த உலகமும் அப்படித்தான். அந்த ட்ரெயினில் பயணித்தவர்கள் போல இந்த உலகத்தை காப்போடு கட்டுப்பாட்டாளர், இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வம் கட்டுப்பாட்டாளர் தன்னுடைய மகனை அப்படியே இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள மக்கள்கள் குடி போதை, சிகரெட்டு போதை, கஞ்சா போதை, கொலை, விபச்சாரம், வேசித்தனம், வன்கண்ணு, பொருளாசை, பொறாமை, காமக்காரம், அதாவது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கொடுமையான அக்கிரமான அவ்வளோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்து மக்களுக்காக பிதாவாகிய தேவன் தன் மகனையே அப்படியே தியாகம் செய்கிறார். பரலோக தந்தை, ஐயோ இந்த மக்களை மீட்க வேண்டுமானால், இந்த ட்ரெயினில் போகிற மக்கள் சுகமாக மரணமில்லாமல் இவர்கள் பாதுகாப்பாக போய் அடைய வேண்டுமானால் என் மகன் மரிக்க வேண்டும் என்று அந்த பட்டனை அவர் அழுத்தினார். அதிலிருந்து அவர் பின்வாங்கலை. அதே போல் பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பாவ விடுதலைக்காக, அக்கிரமமான பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, விபச்சாரமான பாவத்திலிருந்து, பொருளாசையான பாவத்திலிருந்து, திருட்டான பாவத்திலிருந்து, இச்சையான பல பாவத்திலிருந்து மீட்பதற்காக தன் மகனையே அவர் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதில் அவர் பின்வாங்கலை. பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளையை, சித்தத்தை குமாரனாகிய பிள்ளை நிறைவேற்றினபடியால் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு. பிரியமானவர்களே, பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த மீட்பை உணர்ந்திருக்கிறோமா? இந்த தியாகத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? வருஷம் வருஷம் ஈஸ்டரு, வருஷம் வருஷம் உயிர்த்தெழுந்த பண்டிகை, வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்ஸு, வருஷம் வருஷம் மேடையில் ஏறுவோம், பாடுவோம், வருஷம் வருஷம் அது விழாவாக, சாப்பாடாக, பிரியாணியாக, ரோல்ஸாக, சம்சாவாக, இப்படியாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் அது நகர்ந்து கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, இந்த தியாகத்தை உணர்ந்திருக்கிறோமா? எத்தனை ஆத்துமாக்கள் இன்று நரகத்தை நோக்கி கொண்டு போயிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த
அந்த மீட்பு கிருபை எதற்காக? அழிந்து போகின்ற அந்த ஆத்மாவை திருப்பணும். எப்படி பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் மீட்பதற்கு குமாரனை கொடுத்தார், அப்போ நம்ம கிட்டேருந்து ஒரு தியாகம் உருவாக வேண்டும் அல்லவா? மற்றவர்களை மீட்டெடுப்பதற்கு கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்ப அவரை கொடுத்தாரல்ல, எல்லாரையும் மீட்டெடுப்பதற்கு அவரை கொடுத்தார் அல்லவா? நாம் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்கிறோம்? நாம் முதலாவது செய்ய வேண்டிய தியாகம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்காக பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது தியாகம், நன்றி கடன். அதற்கு பிறகு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையோடு தேவனுடைய நற்செய்தி சுவிசேஷத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களும் ஆண்டவரை அறிந்து மீட்போடு விடுதலையோடு பாவ விடுதலையோடு வாழ்ந்து நீங்களும் நானும் போய் சேர வேண்டிய அந்த பரலோகத்தில் இந்த உலக மக்களும் வந்து சேர வேண்டும் என்ற அந்த தியாகத்தோடு நாம் ஓடுவோமானால் கர்த்தருடைய சிலுவைக்கு அர்த்தம் உண்டு, கர்த்தருடைய வீழ்த்துதலுக்கு அர்த்தம் உண்டு, கர்த்தருடைய பிறப்புக்கு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களை புரிஞ்சுக்குவோம். எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய தியாகம், உம்முடைய உயிர் தியாகம், உம்முடைய சிலுவையின் தியாகம் இல்லை என்றால் எனக்கும் எங்களுக்கும் மீட்பும் ரட்சிப்பும் இல்லை ஆண்டவரே. எவ்வளவா எங்கள் மீது அன்பு வைத்து உம்முடைய குமாரனை கொடுத்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டீர். இந்த உலக மக்களும் இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டவரே நாங்களும் அதற்கேற்ற முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலக ஜனங்களையும் பக்கமாக திருப்ப எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.